இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யுப்பித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான். அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, பவுலும் பேதுருவும் லிஸ்த்ரா எனப்பட்ட ஒரு பட்டணத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலே ஒரு மனிதன் பிறந்த, சப்பானியாய் பிறந்தவன். தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும் பொழுதே அவன் சப்பானி தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் சப்பானி, தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே அவன் சப்பானியாய் இருந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதே அந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். பவுல் அந்த மனிதனை பார்த்து, அந்த பையனை பார்த்து, இவனுக்குள் ஒரு விசுவாசம் உண்டு என்பதை அறிந்து அவன் கண்களை விட்டு பார்த்து, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் காலூன்றி எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த லிஸ்த்ரா மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை அறியாத வேறு நாட்டு ஜனங்கள். பிரியமானவர்களே, அப்ப அந்த ஜனங்கள் பாருங்க, தேவர்கள், கடவுள் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார்கள் தேவர் வடிவில் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் என்ன செய்யறாங்களா, பூமாலைகளையும் எருதுகளையும் கொண்டு வந்து அவர்கள் போட்டு பலியிடுவதற்கு அவர்களுக்கு மனதாயிருந்தாங்க. அவங்க தான் தெய்வத்தை போல அவர்கள் என்ன செய்யறாங்க, பூமாலை எல்லாம் போட்டு அவங்களுக்கு வழிபடுவதற்காக அவர்கள் எருதெல்லாம் அந்த பூசாரிகள் செய்ய போகிற காரியத்தை பார்த்து பவுலும் பேதுரும் என்ன செய்யறாங்க, சட்டைகளை கிழித்து கொண்டு ஓடுகிற ஒரு காரியத்தை அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. மனுஷரே, தவறான காரியத்தை செய்யாதீங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தான். நாங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த சமுத்திரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை பிரசங்கிக்கும்படியாகவே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து அது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம். மற்றபடி நாங்கள் கடவுள் அல்ல என்பதை அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்டுக்கொள்வதற்கு அவர்கள் மனதில்லாதபடி அவர்கள் கண்ட அந்த அற்புதத்தை நிமித்தமாக அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படி சொன்னா, பலியிடுவதற்கு, அவர்களை தேவர்களாய் மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை துரிதமாய் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அந்த ஜனங்கள், அற்புதம் நடந்து விட்டது, அதை பார்த்து ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக பூமாலை போடுறாங்க, பலி செலுத்த போறேன்றாங்க. இவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடினார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அநேக நேரங்கள்ல இந்த வசனங்களை நாம் வாசித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஃபாதர்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க, பிரேயர், இந்த காரியத்தை குறித்து பேசுவாங்க. ஆனா அது நம்மை காதுல வாங்கினவர்களா இருக்கிறோமா, அதை கண்டு கொண்டவர்களா இருக்கிறோமா என்று அறிந்து கொள்ளும்படியா அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர்கள் நம்மளுடைய சீசர்கள், ஆண்டவருடைய சீசர்கள், அவர்கள் நமக்கு போதனை செய்வதற்காக வந்தார்கள். அவருடைய போதனை நிமித்தமா அநேக ஃபாதர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. அவர்கள் கடவுள் கிடையாது, யாரும் அவர்கள் வழிபடுவதற்கானவர் உரியவர்கள் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புனிதர்கள் இல்லை, அப்போஸ்தலர்களா புனிதர்கள். இப்ப தோமா நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அவங்க புனிதர். அதே போல ஒவ்வொரு தேவ மனிதர்கள், இப்படி நிறைய பேர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர்கள், நம்முடைய நல்வழிப்படுத்தினவர்கள் எல்லாமே ஒரு வழியில அவங்க புனிதர்கள் வச்சுக்கோங்க. ஆனா வணக்கத்திற்குரியவர்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க பாடுள்ள மனிதர்கள், உங்களை போல மனுஷன் தான் நாங்க. உங்களுக்கு நீங்களும் நாங்கள் அறிந்து கொண்டதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இதை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள் நாம் என்ன செய்யறோம், 12 அப்போஸ்தலர்களுக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு பூமாலைகளை போட்டு அவர்கள் செய்த இந்த லிஸ்த்ரா ஊர் மக்கள் அவர்களுக்கு தெரியாது.
அவர்கள் ரோமர் வழக்கத்தின்படி செய்யப்படுகிற ஜனங்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, இது அங்க என்ன செய்ய போறாங்களோ அதே பதி இங்க இவர்களுக்கு செய்கிறதை பாருங்க. ஆனா இப்பயும் நாம் என்ன செய்யறோம், எல்லா ஜனங்களும் அப்போஸ்தலர்களை வழிபடுகிற ஒரு மனிதர்களாய் மாறிவிட்டோம் பிரியமானவர்களே. ஆனா அங்கு அவர்கள் எவ்வளவு கடினமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பாருங்க, நாங்கள் பாடுள்ள மனிதர்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், தவறான காரியத்தை நீங்கள் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம யாரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம், ஆராதனை ஆண்டவருக்குரியது என்பதை அறிந்து கொள்ளும்படியே நாம் ஆண்டவரோடு பேசுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஏதோ இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். அவர்களை தெய்வமாய் மாற்றாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக எழுதி கொடுத்தப்பட்ட அந்த வேத புத்தகத்தை வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நீங்க அதை வாசித்தீங்கன்னாவே நீங்க அறிந்து கொள்ளலாம், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தெய்வத்தை அறிந்து கொள்ளலாம். அவங்க அதான் சொல்றாங்க, ஜீவனோட தேவனத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஒருவர் தான், அது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அப்ப நாம் தெய்வத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான முறைகளில் எப்படியாவது ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி அவர்களுக்கு எப்படியாவது பிரசங்கிக்க வேண்டும் என்று வித்தியாசமான முறைகள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா நம்ம யாரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துறவர்களாய் காணப்படுகிறோமா என்று பார்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை இது நம்ம குறைச்சல் உள்ளவர்களாய் காணப்படுவோமே, ஆனால் அது ஒரு நாளும் அது அந்த பரிபூர்ணமான ஒரு நிலைமைக்கு கடந்து செல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, வானத்தையும் பூமியை படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரையே பிரசங்கிக்கிறாங்க அப்படி சொன்னது போல நாம் அறிந்திருக்கிறோமா, இல்ல இன்னும் நம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா என்று அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். வேத புத்தகத்தை வாசித்து இருக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், எத்தனையோ பிரசங்கங்களை நாம் கேட்டுவிட்டோம் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களா எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை ஆராதனை யாருக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஆராதனை ஆண்டவருக்குரியது. என்னுடைய துதி, என்னுடைய கனவை, அவருடைய துதி கன மகிமை எல்லாம் அவருக்குரியது. என்னுடைய துதியை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் பிரியமானவர்களே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழ் தண்ணிலும் யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்காதிருப்பாயாக என்று சொன்ன ஆண்டவர் அப்ப எவ்வளவு கவனமா இருப்பார். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம், அவரை அன்றி வேற ஒரு கடவுளை நீ வணங்காதபடி இருக்கும்படியா அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அப்ப தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மனுஷனும் பிரயாசப்படுகிறாங்க. அந்த அறிந்து கொள்வதற்கான காரியங்கள் யார், அந்த உண்மையான தெய்வத்தை நாம் அறிந்து கொள்வதற்கான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுதுதான் அது தெரியும் ஆண்டவரே தெய்வம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்பாட்டின் காலத்திலிருந்து நாம் அப்படியே ஒவ்வொன்றா வாசித்து வரும் பொழுது ஒவ்வொரு எல்லா மனிதர்களும் பாவத்து நிமித்தமாய் மறிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் எல்லாம் செய்தாங்க, அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா மனிதனுடைய பாவத்துக்கு தனியே ஒப்பு கொடுத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியில இறங்கி வந்து இனி நான் மனிதனை அழிக்காதபடி அவர்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு பாதையை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யறாரு, அவரே தன் இறங்கி வந்து இந்த பூமியில நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே. இதை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் தப்புவித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஒருவேளை பாவம் ஆண்டவர் சொல்றார், பாவத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா அப்படி அழித்துக் கொண்டு வரும் பொழுதுதான் ஆண்டவர் இனி நான் மனுஷன் அழிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கையை பண்ணி இனி நான் மனுஷன் அழிக்காதபடிக்கு அவனை அப்படியாவது வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே. அந்த தன்னையே ஒப்பு கொடுத்த தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிறவர் எத்தனை பேர் என்பதை அறிந்து கொள்ள முடியாது, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்கள். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், பாவத்தை மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே. நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற கிருபாதார பலி அவரே என்பதை அறிந்து கொண்டோமையினால் நம்ம தான் நித்தியத்துக்கு போவதற்கான வாசலை கண்டுபிடித்து விட்டோம் என்பதை அறிந்து கொள்ள. எத்தனை விதமான கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கலாம், எத்தனை விதமான ஞானவாணிகளாய் இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனா என்று இந்த நித்தியத்துக்கு கடந்து செல்வதற்கான பாதையை அறிந்து கொள்கிற ஒரு மனுஷன் அவன் பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அதை அறிந்து கொள்ளணும். பல கோடிகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வழியை அறிந்து கொள்ளுகிற அந்த நித்தியத்துக்கு போவதற்கு யார் என்பதை அறிந்து கொண்டால் போதும்.
அவர்கள் சகலத்தையும் கண்டடைந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்கள், ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். எப்படியாவது என் ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள மாட்டார்களா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பவுல் அவர்கள் ஆராதிக்கும் பொழுது, அவர்கள் அற்புதங்களை செய்யும் பொழுது, ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, பூமாலைகளை கொண்டு வந்து அவர்கள் போட்டு பலிகளை செலுத்தும் பொழுது, மனிதர்களே நாங்களும் போல பாடுள்ள மனிதர்கள் இந்த காரியத்தை செய்யாதீங்க அவர் தடுத்து போட்டார்களே, நாம் அப்படி இருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நிறைய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படியாவது தெய்வத்தை கண்டுகொள்ளவும், நீரே அந்த மோட்சத்துக்கு போகிற ஒரே வழி என்பதை அறிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.